நீர் சம்மந்தமான தொழில் செய்கிறீங்க, லிக்விட் ஐட்டங்களாக பண்ணுறீங்க, கேக் ஷாப் வச்சுருக்கீங்க, பேக்கரி கடை வச்சுருக்கீங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க, மாவு மில் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் அதிபதி யார் தெரியுமா? சந்திர பகவான். இந்த நீர் சம்பந்தப்பட்ட துறை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நமக்கு அது நல்ல பலன்களை தரணும், அது எப்போதுமே நமக்கு கை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் யாரை வழிபடணும் தெரியுமா? அம்பாள் வழிபாடு, அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, அந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று வழிபாடு பண்ணும், கங்கை அம்மன் வழிபாடு, இது எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையும். நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இடம் வாங்கி விற்கிறேன், வீடு கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் வேலை செய்கிறேன், சிவப்பு நிற பொருட்களை பயன்படுத்தி நான் ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணங்கர்த்த யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்களை தரணும், அந்த வேலை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா 2 தெய்வங்களை இங்கே கும்பிடலாம். ஒன்று யார்? முருகன். இன்னொன்று அங்காளம்மன் அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடிய, அது மேல் மலையனூர் அங்காளம்மனாக இருந்தாலும் சரி, மேல் மருவத்தூர் அங்காளம்மனாக இருந்தாலும் சரி, சிவப்பு நிறை ஆடை சாற்றி வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும்.